ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக நம்புகிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நாங்கள் எல்லோரும் எஃப்எக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போயிருந்தோம். இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு என்னடா வேலை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒரு 2 days வந்து கிரியன்ஸ்லேருந்து ப்ரேயர் மீட்டிங் எஃப்எக்ஸ் காலேஜில் தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் எங்கள் காலேஜிலேருந்து அதுக்கு வாலண்டியராக வந்து போயிருந்தோம். நாங்கள் வந்து ஒரு 7 அங்கே போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டும் எங்களுக்கு அங்கே தான் நிறைய விதமான வெரைட்டியான ஃபுட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். எங்களுக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குட்டி குட்டியாக அந்த சேரை அரேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் ஏதாவது ஒர்க் கொடுத்தாங்கன்னா நாங்கள் அதை வந்து பண்ணணும். அன்றைக்கி என்ன ஒர்க் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரேயர் மீட்டிங் வரவங்களாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பேக்கில் பைபிள் இந்த மாதிரி எதாவது போட்டு கொடுப்பாங்க. அன்றைக்கி வந்து பைபிள், பாட்டு புக்கு, அதுக்கப்புறம் வந்து வசனம், பென்னு, இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் பேக்ஸ்குள்ளே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். பாய்ஸ் வந்து அது எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு காரில் வந்து எடுத்து வந்து வச்சுட்டு இருந்தாங்க. மத்தியானம் வரைக்கும் நாங்கள் இந்த ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட் ஷேரன் வந்து பெரிய சிங்கர், அவள் சூப்பராக பாடுவாள். அவள் வந்து அன்றைக்கி கொயரில் இருந்தால் அவளோட சாங்கை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரீயாக இருந்தோம். அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தோம். ரொம்ப வெட்டியாக இருந்தோம். என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தோம். சரி, வெட்டியாக தானே இருக்கோம், விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாம்பூச்சி விளையாண்டவங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி கண்ணாம்பூச்சி விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேம் வந்து சரியான ஃபன்னாக இருந்துச்சு. இந்த கேம் வந்து எப்படின்னா, நாங்கள் ஒரு பார்டர் மாதிரி செட் பண்ணியிருந்தோம். அதுக்கு வெளியே போனால் டேஞ்சர்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 2 தடவை டேஞ்சர்னு சொல்லியும் ஜோயல் போய் வந்து உள்ளே விழுந்துட்டான். எல்லாருக்கும் வந்து சரியான சிரிப்பு. நானும் சிரித்து வயிறு வலியே வந்துருச்சு. ஐயோ பாவம். அதுக்கப்புறம் அவனை தூக்கி விடணுமே போயிட்டு வந்து தூக்கி விட்டோம். அந்த டேலேயே வந்து ஃபன்னான விஷயம்னா இந்த கண்ணாமூச்சி தான். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நைட்டு வந்து சூப்பர் ஃபுட்டு செம்மையாக சாப்பிட்டுட்டு அந்த டேவே ரொம்ப ஜாலியாக எங்களுக்கு போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நாளைக்கு Day 2 வந்து பார்க்கலாம். பாய், டாடா.